அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வர விழாவில் இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போம். நம்ம வீட்டில் டீ போட்டுட்டேன். இப்போ டீ தான் குடிக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, தோசை ஊற்றி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து ஒரு 2-3 நாளாகவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன், மறந்தே போயிட்டேன். நம்ம சாப்பாடு கொடுக்குற தாத்தா வந்து இறந்து போயிட்டாங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி இறந்து போனாங்க, சாயங்காலம் 3:30. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோன் அடிப்பார், ஒரு இட்லி போதுமா 2 இட்லி. கடைசி நேரத்தில் அவருக்கு சாப்பாடே இறங்காமலே போயிட்டு பாவம். கொஞ்சோண்டு சோறு தான் சாப்பிடுவார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஏற்கனவே ஒரு அம்மா வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டு, அப்புறம் ஒரு தாத்தா ஒரு 2 வருஷம் ஆகுது. இப்போ இந்த தாத்தா எல்லாருக்கும் வயசாகிடுச்சு. ஒரு நினச்சிடாதீங்க நான் சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு ஏதாவது ஆகுதுன்னு. அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு சளி இழப்பு எல்லாமே வந்து அவருக்கு அடைச்சிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. போயிட்டார். மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது நினைவுகள்னு சொல்லுவாங்கள்ல, ஃபோன் அடித்து ஏதாவது சொல்லுவாங்கள்ல, அந்த நினைவுகள்லாம் சில நேரத்துக்கு வருது. கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்படியே போயிடும். நம்ம இந்த 28 நாளைக்கு நம்ம ரூபாய் வாங்க போகிறது கிடையாது அவங்கக்கிட்ட, விட்டுருவோம், அவ்வளோதான். என் வீட்டுக்கு எங்கள் பாவை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இறந்துட்டார். அதான் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. சில நேரத்துக்கு திடீர்னு அவருக்கு வைக்கிற பாத்திரம், தாத்தாவுக்கு வைக்கிற பாத்திரத்தை எடுக்கும்போது, பாத்திரங்கள் நார்மலாகவே எடுக்கும்போது, அவருக்குன்னு எடுக்கிற பாத்திரத்தை எடுக்கும்போது மனசில் வந்து ஒரு ஃபீலிங்லாம் வருது. மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படியே போக போக, அவ்வளோதான். கடவுள் வந்து நல்லபடியாக அவரோட ஆத்மா சாந்தி. இப்போ மதிய சமையல் ஆரம்பித்தாச்சு. சாதம் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளிக்குழம்பு வச்சேன். இங்கே பாருங்கள், புளிக்குழம்பு வச்சு பாசிப்பயிர் கூட்டு தான். முட்டை அவிக்கணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் முட்டை அவிக்கலை. அப்புறம் காலையில் வந்து தோசை ஊற்றணுன்னா தக்காளி சட்னி காலையாக போயிட்டு, சாம்பார் தான் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டேன், எடுத்து தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமாட்டிக்கு பசங்களுக்கு பாதி பேருக்கு நேற்று சாப்பாடு கொடுக்கல, அவங்களுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி வச்சு, இது வந்து சைவ சாப்பாட்டுக்கு. நமக்கு புளிக்குழம்பு, பாசிப்பயிர் கூட்டு, அப்பளம், அவ்வளோதான். இது வந்து பருப்பு நம்ம இப்போ உள்ளே கடுத்து வச்சுருவோம். இது நமக்கு பஞ்சுஸ்தா இப்போ எடுத்து வச்சிடணும். இன்றைக்கி பிரதோஷம் வேறு. இது லைட்டாக எதுவும் பற்றக்கூடாது. இந்த பாருங்கள், இதே சாதம் எடுத்து வச்சுட்டு, இவங்களாம் ஐயர் வீட்டுக்காரவங்க, அதனால் நம்ம இதை ஒதுக்கிட்டு தான் சிக்கன் பக்கமே போகணும். அதுக்கப்புறம் இந்த பக்கமாக போகும். பாருங்கள், இப்போ சமையல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு வேளையாக. இந்த சாதம், இந்த பாசிப்பயிர் கூட்டு, குழம்பு கொஞ்சம், இது எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஊற்றி வச்சிட்டேன். பாருங்கள், எல்லாருக்கும் எடுத்து வச்சாச்சு. இதுவும் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் இது வந்து முட்டை கிரேவி, முட்டை கூட்டு மாதிரியா, அவ்வளோதான் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நேற்று கொடுக்காதவங்களுக்குலாம் சிக்கன் கொடுக்கணும்னு சொன்னேன்னா, அந்த பாருங்கள், சிக்கன் தான் கிரேவி வச்சுருக்கேன். இது சண்டையில் நிறைய பேருக்கு கொடுக்கல, அது இன்றைக்கி. இங்கே பாருங்கள், அது எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம். அவ்வளோதான், சமையல் வேலை முடிஞ்சிட்டு ஒரு வேலையாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. பாத்திரம் கிடக்கு. ஓகேங்க, ஓகே பாய்.